ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி காணோன்னு சொல்லிட்டு நம்ம கதிர், அதுக்கப்புறம் செந்தில், நம்ம அப்பத்தானு எல்லாருமே எங்கேயும் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. நம்ம பாண்டியனும் சரவணனும் வேலை முடிச்சுட்டு, அதாவது கடை வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்து உட்கார்றாங்க. நம்ம அப்பத்தா ரொம்பவே பதட்டமாக நம்ம பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை கோமதி எங்கன்னே தெரியல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் அவள் எங்கேயும் காணாமல் போயிருக்க ஆளெல்லாம் கிடையாது. எங்கேயாவது பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா, அப்படி இல்லைனா காய்கறி இது வாங்கிட்டு வரதுக்காக போயிருப்பா. எதுக்காக இப்படி பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சாதாரணமாக கேட்குறாங்க. உடனேங்க நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்பா, உங்களோட நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அம்மா கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே கதிர்க்கும் ராஜிக்கும் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுச்சு. அது ஏதோ சொல்லக்கூடாதுன்னு நினச்சிச்சு, சொல்லலை, அவ்வளோதான். அம்மா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏன்பா அம்மா கூட பேசாமையே அம்மாவை இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க? நீங்கள் அம்மா கூட பேசலை அப்படின்றதுனால தான் பக்கத்து வீட்டிலலாம் நான் செத்து போயிடலாம் போல இருக்குது அப்படின்லாம் சொல்லி அழுதுருக்காங்க. அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், உங்களை நான் உண்டில்லன்னு பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நம்ம செந்தில் வந்து கேட்டுடுறாங்க. அதே சமயம் நம்ம கதிரும் சரி, இங்கே பாண்டியனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம கண்டபடி பேசுகிறாங்க. நம்ம செந்தில் கேட்குறாங்க, ஏன்பா நானும் மீனாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், அப்போது என்கிட்ட பேசாமல் போனீங்க. கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கதிர் கூட பேசாமல் போனீங்க. இப்படி யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேசாமல் போயிடுவீங்க. அது நல்லதோ கெட்டதோ எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே நடக்கணும், அப்படி தானே? இங்கே பாருங்கள், நீங்கள் கூட தான் சரவணன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ சரவணன் அண்ணனோட வாழ்க்கை எப்படி இருக்குது? அண்ணனோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. அண்ணன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே. நீங்கள் தானே மயில் நல்ல மருமக, சூப்பர் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை கொண்டு வந்து நம்ம குடும்பத்துக்கூட ஒன்று சேர்த்து வச்சிங்க. அண்ணனோட வாழ்க்கை இன்னைக்கு நற்கதியாக நிற்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அந்த மயில் குடும்பம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. அம்மா ராஜுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி ராஜும் கதிரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. நீங்கள் பண்ணி வச்ச கல்யாணம் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அண்ணனோட வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அம்மாவால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்கலை, உங்களால் தான் எல்லா கெட்டதுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு இங்கே நம்ம பாண்டியனை பயங்கரமாக வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கவும் கரெக்டாக எதார்த்தமாக நம்ம கோமதி வந்து நிற்கிறாங்க. கோமதியை பார்த்ததுமே வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம அப்பத்தா தான் பயங்கர அதிர்ச்சி. ஐயோ, என்ன இவ சடான்னு வந்து நிற்கிறாளே, இவ வரதுக்கு லேட் ஆகும் தானே நினச்சோம், 2-3 நாள் நின்றுட்டு தானே வருவான்னு நினச்சோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து நிற்கிறாங்க. டேய் செந்தில், என்னடா பிரச்சனை? நீ எதுக்காகடா இங்கே வந்திருக்க? உனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லையா? சீக்கிரமாக உனக்கு வேலை விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏதோ உன் அம்மாக்காரியை நாங்கள் தான் அடித்து துரத்துற மாதிரியும், உன் அம்மா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நான் எதனா கேட்ட மாதிரியும் வந்து எல்லாருமா சீன் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்கிட்ட வந்து சண்டையாக போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போது அம்மாக்காரி இங்கே வந்து நிற்கிறாளே, என்ன குடும்பமாக சேர்ந்து நாடகம் நடிக்கிறீங்களா? அப்போது யாருமே என்னை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. நான் சரவணனோட வாழ்க்கைக்கு எடுத்ததா சொல்கிறியா? நான் சரவணனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கிறதா நினச்சி தான் அப்படி ஒரு அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்தனே தவிர, மற்றபடி அந்த குடும்பம் உண்மையாகவே ஃப்ராடு, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் நான் சரவணனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலையே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் ஒரு சுச்சுவேஷனால் ஒரு காரியத்தை பண்ணீங்க, ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணீங்க. அதே மாதிரி தானே மயில் குடும்பத்துலேயும் உன் அம்மா பண்ணது நியாயம் அப்படின்னா மயில் பண்ணதும் நியாயம் தானே. மயில் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. ஏங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோமதியும் அதே மாதிரி தானே, அவளோட சுயநலத்துக்காக தானே அவங்க குடும்பம், அவங்க அம்மா வீட்டு குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. இப்படி ஒரு 2 வருஷமாக என்கிட்ட பொய் சொல்லி வச்சுருக்கா. அதே மாதிரி தான் அவங்களும் பொய் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் கோமதியும் அந்த மயிலும் ஒன்று தான். இப்போது உன் அம்மாவுக்கு பறிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுகிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அது மட்டும் இல்லாமல் டேய் கதிர், செந்தில், உங்கள் 2 பேருக்கும் நான் 10 லட்ச ரூபாய் பணம்
பணம் கொடுத்துருக்கேன், நீ தொழில் தொடங்குறதுக்கு கொடுத்துருக்கேன், நீ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காக உனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். 2 பேரும் 2 மாதத்தில் பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம கதிரும் செந்திலும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நாங்கள் என்ன உங்ககிட்ட பணத்தை கேட்டோமா, நீங்களாக தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆனால் செந்தில் வந்து அரசி கல்யாணத்துக்காக பணத்தை வந்து அதாவது அந்த பணத்தை திருடியிருப்பாங்க. செந்திலோட மான கௌரவம் போகாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம மீனா தான் லோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயம் எதுவுமே இங்கே நம்ம பாண்டியன் ஃபேமிலிக்கே தெரியாது. அப்படி இருக்கிறப்பவே இப்போது பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம செந்தில். நாங்கள் என்ன உங்கள் காலில் வந்து விழுந்தோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம கதிருமே கேட்குறாங்க, என்னப்பா நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா, நீங்களா வந்து நின்னீங்க, நான் லோன் கேட்டு ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியாவது நான் என்னுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் தானே முன் வந்து எனக்கு லோன் எடுத்து கொடுக்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே நியாயமாக தான் கேட்குறாங்க. ஸோ எதனால் அப்படின்னா நம்ம கதிர் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா அவர் வந்து பணம் வேணும்னு சொல்லிட்டு பாண்டியன் காலையோ இல்லை வீட்டில் உள்ள மற்றவங்கக்கிட்டேயோ கேட்கவே கிடையாது. பாண்டியனா முன் வந்து தான் பணத்தை கொடுத்தது. செந்தில் விஷயம் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏன்னா செந்தில் வந்து அந்த விஷயத்தில் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு. அவரோட மானத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம மீனா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாண்டியனுக்கு பயங்கர டென்ஷனாகவும் இதை வச்சு நம்ம செந்திலை ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க. இப்போது இங்கே செந்திலும் சரி நம்ம கதிரும் சரி பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம். உங்ககிட்ட போய் பணம் வாங்கினோம் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக செந்தில் கோர்ட்டர்ஸ்க்கு கிளம்பி போகவும் இங்கே நம்ம கதிர் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ கோமதி இருந்துட்டு, ஏங்க ஏங்க எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, பெத்த பிள்ளைங்கக்கிட்டேயே இப்படி தான் பேசுவீங்களா, நீங்களாக தானே போய் அவங்களுக்கு 2 பேருக்கும் பணத்தை கொடுத்தீங்க, அப்படி இருக்கிறப்போ இப்போது சண்டைன்னு ஒன்று வரப்போ இந்த பணத்தை கேட்கணுமாங்க, அப்போது நீங்கள் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல அவங்களுக்கு பணத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அத்தை யாருமே என் கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை, தேவையில்லாமல் எனக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்கி கொடுக்குறாங்க, நான் பேசலை அப்படின்றதுக்காக இந்த வீட்டை விட்டே போயிட்டா செத்து போகிறனெல்லாம் சொன்னான்னு நீங்கள் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுறதுக்காக தான் இந்த கோமதி இந்த வீட்டை விட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கோவமாக அங்கேருந்து பாண்டியனுமே கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. இப்போது கோமதிக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்னம்மா இங்கே நடக்குது, எதனாலம்மா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி, எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் இங்கே நம்ம அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, நீ ஃபோனை மறந்து இங்கே விட்டுட்டு போயிட்ட, உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதாவது கால் வந்தாலுமே அது தெரியாத அளவுக்கு நான் பண்ணி வச்சுட்டேன், அந்த ஃபோனையுமே மறைச்சி வச்சுட்டேன் கோமதி, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட மாப்பிள்ளை பேசாதனால அப்படின்னு ஏதாவது சொல்லி மாப்பிள்ளையை உன்னை தேட வச்சு உன் கூட பேச வச்சிடலாம் நான் ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் அது இப்படி போய் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை இப்படி பிள்ளைங்கக்கிட்ட கடுமையாக நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னம்மா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்படி வீட்டுக்கு வந்து வீட்டில் அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டையை வர வச்சுட்டியம்மா. நான் உன்கிட்ட கேட்டனாம்மா அவங்கள என் கூட பேச வை, உன்கிட்ட காலில் விழுந்து கேட்டனா என்ன, ஏம்மா இப்படி பண்ணி இங்கே தொலைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி நம்ம அப்பத்தா மேலே தான் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வேறு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. இப்போது ரூமில் நம்ம கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி நம்மளை எடுத்து போட்டு கேட்பாங்க, இப்படி சடான பணத்தை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ ராஜி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. கதிர் என்ன கதிர் உன் அப்பா இப்படி கேட்குறாரு, 10 லட்ச ரூபாய்க்கு சடான்னு நீ எப்படி ரெடி பண்ணுவ, எப்படி அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு வேறு கொடுத்துட்டு வந்திருக்க, கதிர் கொஞ்சம் யோசிச்சு நீ வாக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜி பேசிக்கிட்டு இருக்க, அவர் அப்படி கேட்குறப்போ நான் என்ன பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நான் போய் பணம் கேட்டு நிற்கவே இல்லை, ஆனால் இப்போ பார்த்தியா அதனால தான் அவரோட புத்தி தெரிஞ்சுதான் நான் பணம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னேன். எதுவாக இருந்தாலும் நம்ம சொந்த காலிலே நிற்கலாம், சொந்தமாக நம்மளே ரெடி பண்ணலாம் எல்லாத்தையுமே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால்
இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இப்போது ராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கதிர், நீ எத்தனை செலவை தான் பார்ப்ப? இப்போது 10 லட்ச ரூபா மாமாவுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன கோச்சிங் கிளாஸ் வேறு அனுப்புகிற. இங்கே பார் ராஜி, தேவையில்லாமல் நீ வேறு என்னை டென்ஷன் ஏற்றாத. நான் கோச்சிங் கிளாஸை பற்றி ஏதாவது பேசுனேன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? ஏற்கனவே என் அப்பா ரொம்ப டென்ஷன் ஏற்றி விட்டாரு. நீ வேற என்னை டென்ஷன் ஏற்றாத ராஜி. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடு, என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பயங்கரமாக கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம செந்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக கோவத்தில் இருக்கவும், மீனா இருந்துட்டு, ஏங்க என்னங்க எப்பயும் இல்லாமல் உங்கள் முகத்தில் என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு உள்ளுக்குள்ளே இருந்த கோவமெல்லாம் வெளியே தர்ற மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே அடங்கி இருந்த சிங்கம் வெளியே வந்து அப்படியே அது வேட்டையாடுற மாதிரி ஒரு கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து கேட்குறாங்க. செந்தில் இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, மாமாவை இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா காணாமல் போன விஷயம், அதனால் நம்ம பாண்டியன் கிட்ட செந்திலும் கதிரும் பேசின விஷயம், அதுக்கு பதிலாக நம்ம பாண்டியன் அவங்க கிட்ட பணம் கேட்ட விஷயம்னு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே இங்கே மீனா கிட்ட சொல்லவும், அங்கே பாருங்கள், அதான் மாமா கொடுத்த பணத்தை செலவழிக்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துருக்கலாமா? நீங்கள் அதுலேயுமே கொஞ்சம் பணம் எடுத்து செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும் மீனா, எப்படியாவது ரெடி பண்ணி கொஞ்சம் நஞ்சம் பத்தாத இருக்கிற பணத்தை ரெடி பண்ணி அவருக்கு முகத்திலே விட்டெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சரி பாண்டியன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ இருக்குது பாருவா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு 6 லட்ச ரூபா இருக்குது மிச்சம். வீட்டுக்கு தேவையான பொருள் அது இதுன்னு வாங்கி செலவு பண்ணிட்டாரு நம்ம செந்தில். எப்படியாவது 4 லட்சத்தை ரெடி பண்ணணுமே. 2 மாதத்துக்குள்ளே 4 லட்சம் ரெடி பண்ணுறதுன்றது மிகப்பெரிய கஷ்டமான விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களுக்கு அம்புட்டு சம்பளமே இல்லை, மாதம் என்ன 40,000மோ 30,000மோ இல்லை 50,000மோ தான், அதுக்குள்ளே தான் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ 4 லட்ச ரூபா 2 மாதத்துல எப்படிங்க பரட்ட முடியும்? என்னுடைய சம்பளத்தை போட்டால் கூட சேராது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்கிறாங்க. சரி விடு மீனா, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னங்க, ஏங்க இப்படி சாதாரணமாக சொல்கிறீங்க? என்ன அம்புட்டு பணத்தை ஈஸியாக ரெடி பண்ணிட முடியுமா என்ன? மீனா, நீ வேற கடுப்பாக கிளப்பாத மீனா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம செந்தில் மறுநாள் காலையில் வேலைக்கு போகிறாங்க. பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஆஃபீஸில் உட்காந்து. நிறைய பேர் வந்து இன்றைக்கே எனக்கு இந்த வேலை முடிஞ்சே ஆகணும், டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் மற்ற ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லாமல் எனக்கு வேலை முடிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. சரி, இவங்கள வச்சு நம்ம அந்த பணத்தை வந்து அப்பாவுக்கு கொடுத்துடணும். கண்டிப்பாக நேர்மையான முறையில் நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 லட்ச ரூபாவை அசால்ட்டாக 2 மாதத்துக்குள்ளே நம்மளால் சம்பாதிக்க முடியாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி லஞ்சம். வரவங்க கிட்ட எல்லாமே லஞ்சம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அசால்ட்டாக 10 லட்சம் கூட நம்ம சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் செந்தில் வந்து நினைக்கிறாங்க. இப்போது ஒரு சிலவங்க தான் லஞ்சம் கொடுத்து செய்வாங்க. ஒரு சிலவங்க வந்து லஞ்சம் கொடுக்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. இப்போது வரவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு சிலவங்க கிட்டலாம் ஒருத்தவங்க கிட்ட 40,000, ஒருத்தவங்க கிட்ட 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அதுவும் நல்லபடியாக போய்கிட்டு தான் இருக்குது. ஈவினிங் ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து ரொம்பவே நேர்மையானவங்க. அவங்க வந்து எக்கச்சக்கமான பணமும் இருக்குது. வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா இதுக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கே வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து அவங்கக்கிட்ட கேட்கவும், அவங்க வந்து ரொம்பவே நேர்மையானவங்க வேறு. அதனால் பயங்கரமாக கோவப்படுறாங்க. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு. அப்போது நீ லஞ்சம் வாங்கி தான் இங்கே நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை நான் இப்போவே தீர்த்து கட்டுறேன். இனிமேல் நீ இந்த வேலையில் இருக்கவே முடியாது. என் வேலையை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறியா லஞ்சம் கொடுத்தா? உன் வேலையை இப்போ பாரு, எப்படி ஒரே ஒரு செகண்டில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே அந்த ஆள் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இப்படி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த ஆள் எக்கச்சக்கமான லஞ்சத்தை வாங்குறாங்க. 1000 2000 கூட பரவாயில்ல, ஒரே அடியாக 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதுக்கு அவ்வளோ பணம் இருந்திருந்தா நான் என் வேலையை அசால்ட்டாக முடிச்சிடுவேன். இங்கே எதுக்காக வரப்போகிறேன்? சீக்கிரமாக வந்து இவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி ஆஃபீஸருங்களை இருக்கிறதுனால தான் நிறைய பேரோட வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிடுறானுங்க. லஞ்சம்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கியே இவங்க செட்டில் ஆயிடுறாங்க. லஞ்சம் கொடுக்குறவங்க கீழ்த்தரமாக போயிடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை ஒழிக்கணும், லஞ்சத்தையே ஒழிக்கணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். என்கிட்டயே லஞ்சம் கேட்குறான் இவன், நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ போலீஸுமே
நம்ம செந்தில அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. இப்போது செந்தில் வந்து தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இன்றைக்கி தான் நான் லஞ்சமே வாங்க ஆரம்பித்தேன், இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் லஞ்சமே வாங்கினது கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காலில் கதறி கெஞ்சுறாங்க. இங்கே பாருங்கள், லஞ்சம் முன்னாடி வாங்கினீங்களோ பின்னாடி வாங்கினீங்களோ, ஆனால் கையும் களவுமா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, அதுக்கான எவிடன்ஸுமே எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும், இனிமேல் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் வரவே முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் செந்திலுக்கு அப்படியே கலங்கி போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலை போகிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லார் முன்னாடியும் அவமானப்படணும். இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பெரிய பிரச்சனையும் வருமே, எப்படி மீனாவை நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1000 யோசனை ஓட ஆரம்பிச்சிருச்சு நம்ம செந்தில். எவ்வளோ கெஞ்சியுமே பார்க்குறாங்க, ஆனால் நம்ம போலீஸ் வந்து செந்திலை விடுற மாதிரி தெரியல, விலங்க மாட்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கதிர் வந்து ட்ராவல்ஸில் தான் உட்காண்ட்ருக்காரு. பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. எப்படியாவது 10 லட்ச ரூபாவை நம்ம ரெடி பண்ணி அதாவது அப்பா கிட்ட கொடுத்துடணும், இனிமே அவர் முகத்துலேயே முழியக்கூடாது அப்படின்னலாம் யோசிக்கிறாரு. நம்ம செந்திலுக்கு அவ்வளோ ஒரு கோவம். ஏன்னா எப்போவுமே நேர்மையாக இருக்கணும், ஒருத்தவங்களோட தயவு இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்ம கதிர். யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவர். எனக்கு இந்த பாண்டியன் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சதுமே ஷாக் ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது எப்படியாவது நம்ம பணத்தை சம்பாதிச்சிடணும், இப்படி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அதே யோசனை. இப்போது அதாவது ட்ராவல்ஸ்லலாம் ஆள் வச்சுருப்பாங்க, புக்கிங் ஆனால் விடுறதுக்கு. இப்போது ஆள் யாருமே இல்லை, எல்லாமே டிரைவிங்க்கு போயிட்டாங்க போல். ஒரு புக்கிங் வருது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், அது மூலமாக ஓரளவுக்கு காசு புரட்டலாம் அப்படின்ற மாதிரி அந்த புக்கிங் வந்து. இப்போது நம்ம கதிர் தான் அந்த புக்கிங்கை எடுத்துக்கிட்டு, அதாவது அவங்கள கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு ட்ராவலிங் போகிறாங்க. போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணி ட்ராப்பும் பண்ணிவிட்டு வர வழியில் நம்ம கதிருக்கு ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஏன்னா பாண்டியன் நினப்பாவே வராங்க, எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துடணும், இனிமேல் அவர்கிட்ட நம்ம எதுக்காகவும் கையேந்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், எப்படியாவது எப்படி சம்பாதிக்கிறதுன்ற யோசனை. அந்த யோசனையில் வந்து ஒரு லாரியில் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நம்ம கதிருக்கு தலையில் தான் நல்லா அடிபட்டுருது. அங்கே உள்ளவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. டாக்டர் வந்துட்டு சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்களோட ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஏதாவது அட்ரஸ் கிடைக்குதா பாருங்கள், அவர் ஃபோனில் ஏதாவது ஃபோன் நம்பர் இது இருந்தால் பார்த்து அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்கிறாங்க. இப்போ சிஸ்டருமே அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜுக்கு தான் கால் போகுது. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்கவும், மேடம் நீங்கள் ராஜியா, நீங்கள் கதிரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் யார், இது கதிரோட ஃபோன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க கதிருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்லவும், இதை கேட்டேன் இங்கே நம்ம ராஜி ரொம்பவே பதறி போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, கதிருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, எப்படி, அவருக்கு நிறையலாம் அடிப்படல, நல்லா தானே இருக்கார், அவரோட உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. சிஸ்டர் இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம ராஜி ரொம்பவே பதட்டமாக அத்தைன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா எதுக்காக இப்படி அலற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு த அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கோமதி ரொம்பவே பதறி போகிறாங்க. ராஜி என்னம்மா சொல்கிற, உனக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் அத்தை எனக்கு ஃபோன் வந்துச்சு, அட்ரஸுமே சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க, கதிர்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி ரொம்பவே அழுகுறாங்க. அப்போ தான் பாண்டியனுமே ரூமில் இருந்து வராங்க. சரவணன், அரசி எல்லாருமே வரவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப தான் இப்போது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனுமே பதறி போகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு தான் இருக்குது. டாக்டர்கிட்ட கேட்டால் இப்போதைக்கு ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார், ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம் என்ன இதுன்னு, இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, சொல்கிற அளவுக்கு அவங்களோட கண்டிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே டாக்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் இருந்துட்டு, ராஜி அழுகாத ராஜி, கண்டிப்பாக கதிர்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ராஜுக்கு ரொம்ப கோவம் வருது பாண்டியன் மேலே. பாண்டியன் கிட்ட போயிட்டு எல்லாமே உங்களால் தான் அங்கிள் மாமா அப்படின்னு சொல்லவும், பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க மாமா, உங்களால் தான், எப்போவுமே கதிர் வந்து கவனமாக தான் வண்டி ஓட்டுவான், இது வரைக்கும்
ஒரு நாள் கூட இப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. அவனுக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா திடீர்னு என் மேலே பழி போடுற? என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன்னா என்ன? நினைக்க மாட்டேங்க மாமா. இருந்தாலும் உங்களால் தான். ஏன்னா நீங்கள் உடனடியாக 10 லட்ச ரூபாவை 2 மாதத்தில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த யோசனை தான் எப்படியாவது சம்பாதிச்சு உங்கள் கையில் கொடுத்துடணும் அப்படின்னு யோசிச்சிருப்பான் போல். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக அதாவது கதிர் வந்து டிரைவிங்க்கே போக மாட்டான். ஆஃபீஸில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் எப்படியாவது சம்பாதிச்சணுன்றதுக்காக தான் கண்டிப்பாக அவன் டிரைவிங் போகுவான். அப்படியே போனாலும் நிறைய உஷாராக தான் போவானே. நீங்கள் பணத்தை கேட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த யோசனையில் தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனாக வந்து உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லை, நீங்களாக தானே கொடுத்தீங்க. அப்போது அவனாக சம்பாதிச்சு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் லோன் தானே எடுத்து கொடுத்தீங்க. அடிக்கடிக்கு அதாவது மாதம் மாதம் நாங்களே லோன் கட்டியிருந்துருப்போம்ல. ஏன் எதுக்காக இப்படி கதிரோட வாழ்க்கையில் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜு கேட்கவும், இப்போது இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா இப்படி என் மேலே பழி போடுற? கோமதி இருந்துட்டு, ராஜி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ராஜி, ஏற்கனவே கதிருக்கு அடிபட்டு இருக்குது, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, மேலும் மேலும் நம்மளுக்குள்ளேயே பேசி நம்ம சங்கடத்தை உருவாக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம மீனாவுக்கு அப்போ தான் கோமதி ஃபோன் பண்ணலான்னு பண்ணுறாங்க. பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. மீனாவுமே ரொம்பவே பதறி போகிறாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க டைமில் தான் நம்ம செந்தில் ஆஃபீஸிலேருந்து செந்திலோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி நம்ம மீனாவுக்கு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி உன் புருஷன் லஞ்சம் வாங்கி போலீஸ்க்கு தெரிஞ்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது லஞ்சமா? செந்தில் அவங்களாம் லஞ்சம் வாங்கினாங்க, கண்டிப்பாக அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா வாங்கினதுனால தான் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுருக்காங்க. உனக்கு இன்னும் தெரியலையாம்மா? தெரிஞ்சிச்சோ தெரியல இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான்மா உனக்கு ஃபோன் பண்ணேன். போயிட்டு எப்படியாவது செந்திலை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது செந்திலோட ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் கதிர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே அதாவது செந்திலை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கே போகிறதுனே ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. மீனாவை பார்த்த செந்திலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மீனா முகத்தில் முழிக்கவே அவங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. முறைச்சி பார்க்குறாங்க நம்ம மீனா. இப்போ செந்தில்கிட்ட போயிட்டு, என்னங்க இதெல்லாம் லஞ்சம் வாங்கினீங்களா? உண்மையாவா? இல்லை பொய் சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன். என்ன நடந்துச்சு? நீங்கள் சொன்னால் தான் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம செந்தில் வந்து திருட்டு முழிக்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இருக்கிறத பார்த்தா அப்போது நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க போல, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, அப்பாவுக்கு எப்படியாவது பணத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு மீனா. உங்களுக்கு இப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? எப்போவுமே நேர்மையான முறையில் சம்பாதிக்கணுங்க. எப்போவுமே தப்பான வழியில் வர பணம் நமக்கு நிலைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. மீனா என்னை மன்னிச்சிரு மீனா, எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வந்துரு மீனா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் பண்ண வேலைக்கு இப்போ நான் எப்படி வெளியே கொண்டு வர்றது? கடவுளே! அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் வாங்கி அதாவது லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க வேண்டான்னு நான் சொன்னேன். அதையும் கேட்காம அதாவது அரிசி கல்யாணத்துக்காக வச்சுருந்த பணத்தை எடுத்து லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்கினேங்க. உங்களோட மரியாதை போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் லோன் வாங்கி அந்த பணத்தை கொடுத்தேன். இப்போ என்னென்னா நேர்மையாக வேலை பார்க்காம லஞ்சம் வாங்கி இப்போ வேலை பார்த்து இன்றைக்கி ஜெயிலில் வந்து உட்காண்ட்ருக்கீங்களே. ஐயோ கடவுளே, நான் என்னதான் சொல்கிறது? ஒரு பக்கம் கதிர் வர ஆக்சிடெண்ட் ஆகி ஜெயிலில் உட்காண்ட்ருக்காரு அப்படின்னு சரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டால் நம்ம செந்தில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, ஐயோ என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களை நான் வெளியே கொண்டு வர மாட்டேங்க. மீனா, என்ன மீனா இப்படி சொல்கிற? மீனா ப்ளீஸ் மீனா, எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வந்துரு மீனா. கதிருக்கு வேறு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், நானும் உங்க கூட வரேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தப்பு பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்ருக்கீங்க? தப்பு பண்ணிட்டு தானே இங்கே வந்திருக்கீங்க. அது எப்படிங்க உங்களை சாதாரணமாக நான் வெளியே கொண்டு போக முடியும்? அதெல்லாம் என்னால் முடியாதுங்க. நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா கூட கையில் காலில் விழுந்தாவது உங்களை வெளியே கொண்டு போயிருப்பேன். நீங்கள் எப்படியானா இருங்க, உங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நாங்கள் கதிரை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. செந்திலுக்கு ஒரு பக்கம் பரிதவிப்பாக இருக்குது. கதிருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து கண்டிப்பாக
லஞ்சமெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாரு தான். மீனாவோட அப்பா வந்து சொன்னதுனால தான் ஏதோ ஒரு தைரியத்தில் வாங்க ஆரம்பித்தார். அதே சமயம் நம்ம பாண்டியன் பணம் கேட்டதுனால அதே ஒரு பொழப்பா ஆகிப்போச்சு. எப்படியாவது இப்படியே நம்ம பணத்தை சேர்த்து அப்பாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு வேகத்தில் வாங்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு லஞ்சம் வாங்க தெரியாமல் வந்து ஜெயிலில் அதாவது போலீஸிடம் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் உட்காந்துருக்காரு. இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே இங்கே அவங்க அதாவது கோமதி பார்த்ததுமே போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுகுறாங்க. மீனா, கதிருக்கு இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை கதிர் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரொம்ப சீரியஸாக தான் இருக்காண்டி, எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து மீனாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அக்கா, கதிருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி அப்படிலாம் எதுவும் ஆகாது ராஜி, நீ கவலைப்படாத ராஜி, கண்டிப்பாக கதிர் உயிர் பொழைச்சி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நம்ம செந்தில் ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொல்லவே கூடாது, தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே செந்தில் வந்து போலீஸ்கிட்ட கெஞ்சி கெதறி ஒரு வழியாக மீனாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்களே, ஒழுங்காக உங்களுக்கு லஞ்சம் கூட வாங்க தெரியல, எப்படி தான் என் பொண்ணை ஒழுங்காக நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களே தெரியல. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உடனே உங்களை வந்து வெளியே எடுக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன், இது எம்எல்ஏ வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வெளியே கொண்டு வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க மாமா, சீக்கிரமாக வந்து என்னை வெளியே எடுங்க மாமா, கதிருக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா மாமா அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இப்போ தான் மீனா வந்து என்னை பார்த்துட்டு போனா, தப்பு பண்ணதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும், கண்டிப்பாக நான் உன்னை வெளியே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனா மாமா, நீங்கள் எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வந்துருங்க மாமா, நான் கதிரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவோட அப்பா தான் செந்தில வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம கதிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் நல்லபடியாக உயிர் பொழைச்சி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.